எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? கொரோனா நேரத்திலே நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோங்க. 80 கோடி ஏழைகள். வளர்ச்சி. தொலைக்காட்சியை நீ திருப்ப முடியாது. தொண்டு நிறுவனங்கள், இந்த குழந்தை பேர் குஷி, இவள் பூஞ்ச நோய்பட்டு கிடக்கிறாள், ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்ணும் வாடிய முகமுமாக குழந்தைகள் சவண்டு துவண்டு விழுவார்கள். ஏன்? உணவில்லை. சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று, குழந்தைகள் நல நிதி என்று பல ஆயிரம் கோடியை இந்த நாடு ஒதுக்குகிறது. ஏன் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லை? அப்போ ஏன்? உங்கள் குழந்தைகளைப் போல ஊட்டமாக உணவு சாப்பிட உங்கள் வருமானத்தில் இருந்து ஒரு 500 ரூபாயை கொடுத்து உதவுங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கையேந்துறது என்றால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நாட்டின் எதிர்காலம் என்பது இந்த பிஞ்சுகள் தானே, இந்த இளம் தளிர்கள் தானே. அவர்களுக்கே உணவில்லை என்றால் எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? வளர்ச்சி என்றால் எது? எதை நோக்கிய வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அதானி இருக்கிற நாட்டில்தான் 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். உடன் பிறந்தானே, இது வளர்ச்சி. பசியோடு என் நாட்டு குடிகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள். பசியோடு என் தேசத்தின் பிள்ளைகள், பச்சிளம் குழந்தைகள் படுக்கச் செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை இந்த ஆட்சியாளர்கள் தர முடியுமா? தந்து இருக்கார்களா? பிறகு எது வளர்ச்சி?